வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சீர்காழி கதை சமையல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம முன்னாடியே செஞ்சது தான், பழசு தான். எலி தாங்க பிடிக்க போகிறோம். காட்டுக்குள்ளே பிடிக்கிறோம். இப்போ காட்டுக்குள்ளே தான் போக போகிறோம். இவங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, பழைய வீடியோலாம் நிறைய பேர் வந்து எல்லாம் வேறு லெவலில் செஞ்சோம். இன்றைக்கி எலியை பிடிச்சி இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். வெள்ளை எலி பிரியாணி. வாங்க எலியை பிடிக்க போகலாம். எலியில் வந்ததால வெளியே மறைச்சிடாம உள்ள போட்டு தெரியுது. யாருக்கு வருது எலியெல்லாம் பிடிக்க பண்ணுறது அப்படி ஒரு ஒழிப்பு ஒன்று. சின்ன எலி தான், எவ்வளோ பெருசு. ஓகே, அது போதும். அடிச்சிச்சுடா, தண்ணி தான் உழ போகுது. பிடிச்சிட்டான்டா. அம்மா வாங்க போச்சுருக்குது. எவ்வளோ வேகம் போகுது பற்றியா? ஐயோ என் கையை கொடுத்து அவரெல்லாம் இந்த பயிர் குமார் இங்கே போதுறாலே. கொஞ்சம் பார்த்தேன் மாப்பிள்ள, இதெல்லாம் இருக்க மாதிரி கட்டு. நான் பார்த்தேன்டா கட்டையா வரும்பறப்ப. ஆனோ இங்கே போகுது பின்னாடி. காமிட்டே தான் வளங்க விட்டுருக்கேன். ஒரு வழியாக வலையை கண்டுபிடிச்சாச்சு. நோண்டிட்டு இருக்காரு குமார். என்ன வலை கீழே போகுது. எலி இருக்கிற மாதிரி தெரியல. குமார் தலைகளை விழுந்து வெட்டுவார். ஏன் அப்படிதான் மாப்பிள்ள அந்த எலி பிடிக்கும் அப்படின்னு நீ சொல்கிற. எங்கடா கீழே போயிட்டுருக்குடா. தெரியாத மம்பட்டி வாங்கிட்டோமோ. பார்த்து குமார், தெரியாத மம்பட்டி வாங்கிட்டணும். இல்லை இல்லை, பழைய வலை அப்படியே பார்த்தா தான் இருக்கு. இல்லை வாய்ப்பு இல்லை, வில்காடு இல்லை. இல்லை பழைய வலையாக வில்காடு இருந்தால் இருக்கும். விட்டா வலையை பார்ப்பாங்க. வெட்டுறா கொஞ்சோண்டு வெட்டி பாரு. அது இல்லைண்ணா புதுசாக இருக்கா பரவாயில்ல. அப்போ பேக்கில் போகிற மாதிரி இருந்துச்சு ஒரு வலை. ஆனால் என்ன ஓடுதுக்குறேன். நான் என்னென்ன புதுசாக தான் இருக்குது. தவக்கலை வலை இந்த மாதிரி இருக்காதா? தவக்கலை வலை இல்லை, தவக்கலை ஓடுதில்ல. வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன். அப்படி வெட்டுறியா? மழை பெஞ்சது மண் விட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குல்ல. மழை பெஞ்சதால இன்னொரு எலி இருக்குண்ணா. எலி இருக்குண்ணா. நான் சொல்லல அப்பயே. எலியை பார்த்தேன். அப்போ பார்த்துட்டியா? எங்கள் எலியை புடைக்க போகுது. வேற எங்கேயா புடைக்க போகுது. அப்புறம் நிறைய மோட்டர் இருக்க போகிற. மோட்டர் தான் பின்னால் குமார் தடுத்து விட்டாரு. குச்சி விடுங்க தம்பி, குச்சி விடுப்பா. எலி விடையாச்சு நான் பார்த்தேன். எலியை பார்த்தியா? உண்மையை சொல்லு. உண்மையிலே எலி தானே. இங்கே ஒரு மோட்டர் இருக்கா மாப்பிள்ள? இந்த மண்ணை மேமண்ண எடுத்தா தலகில்ல போகுது. ஓ இங்கே ஒரு மோட்டர் இருக்கு. அங்கே இருக்கா? ஓடுற போது எந்த சைடு அப்படிதான்.
குச்சி விட்டு வா அண்ணா என்ன அவ்வளோ குச்சி பையன் போடுறதுக்குடா நான் கேட்டேன். நல்ல வேலை குமார பேச்சை கேட்டு பாறையில் விழுந்தான். சேத்துல விழுந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? தம்பி தம்பி எலி முன்னாடி இதை பார்த்தேன் உடனே தட்டி வச்சுனப்ப எலி இருக்கானா இல்லை மழை பெஞ்சதுக்கும் தெரியல புது ஓட்டம் எலி வந்துட்டேன் ஒரே எலி தான் இருக்குமாடா? இருக்கணுமே எலி எலி இருக்கும் பாதிரி வந்துருமா வலை இருக்காதுல்ல உட்காந்தீங்கண்ணா ரெடியாக உட்காந்தீங்கண்ணா உட்காந்துங்க உங்கள் பக்கம் வந்தாலும் வரும் ஒரே அமுக்கு கடிக்குமா நல்லா கடிக்குது என்ன சிரிக்காம உட்காந்துக்கிட்டு துண்டு எடுத்துருப்பா கிட்டே வந்துட்டு வலை வலை மேலே தான் வருது வலை மேலே தான் வருது விடாத இந்த வலையில் எலி இருக்காமே தெரியல கரெக்டாக குறுமுட்டில் வந்து கட்டி இருக்காங்க சைடில் பார்த்து காசு எடுத்து கொடுத்தேன் தங்க காசு அந்த வலையை தான் பார்க்கணும் இங்கே இவ்வளோ இல்லை அந்த வலையை பாரு இந்த வலையை தான் பார்க்கணும் இவ்வளோ நோக்கு அவ்வளோ தானே மலையாளம் கிட்ட போகுது ஒரு தடவை குமாருக்கு கட்டினதுக்கு புதையில எடுத்துக்கலாம் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு இதுதானே சரி நான் வெட்டினாலும் 4-5 எலி பிடிச்சிருக்கேன்டா இதுக்காக நான் கயிறு எடுத்துகிட்டு போயிடுறேன் இங்கே வெறும் கட்டை தானே வெறும் கட்டை தான் இந்த சைடு எலி வரும் ஆனால் வராது எங்கே இருக்கு நீங்கள் அதில் ஒரு வழியாக எலியை பிடிச்சிட்டு எழுப்பி விடுங்க சாப்பாடு வந்துட்டு மேலே போயிட்டு சாப்பாடுலாம் வேணாம் எலியை பிடிக்க முடியல சரி சரி எடுத்து பாரு வில்காடு மாதிரி தான் இருக்குது இதான் வில்காடு இருக்குது தாவல் அங்கே தானே இருக்குது தாவல் எது அண்ணா இதை பார்த்துக்குமா இதான் வில்காடுறா அப்பலாம் தண்ணி புதுசாக இருக்கண்ணா மண்ணு தள்ளு இருக்கா இதே இருக்கும் அப்போலாம் மழை பெஞ்சிருக்குல்ல சரியாக கண்டுபிடிக்கிற கஷ்டம் தான் அந்த வாட்டி அடைச்சிருந்தா தான் பணமரத்தை தூக்கிட்டா தூக்கிடலாமா பாகுபலி வெற்றி மேலே ஓ நிறையா இருக்கா அப்படியே குளத்துல முடிஞ்சு இப்படி அடைச்சிருக்கா அடைச்சுன்னு தான் இருக்குது அடைச்சுன்னு திறந்துட்டியா என்னடா சொல்கிற அடைச்சுன்னு திறந்தாச்சு உழு இதை அடைச்சி வை மாப்பிள்ள அதான் இருக்கும் மாதிரி அட பாவி இந்த டைமில் மாப்பிள்ள இங்கே ஒரு வேலை இருக்கு போகிறா இது யாரா வந்துச்சு பார்ப்பேன் தள்ளி அடைச்சு கல்லுண்ணா கருப்பு கையில் வச்சிருக்கான் எதுவும் இல்லையா போட்டுருந்துச்சு பிடிப்பாரு யாருக்கு தண்ணி ஒரே ஒரு இசுங்க போதுண்ணா குழந்தை தள்ளிட்டு வேலை போதும் இது கஷ்டப்பட்டா என் மனசு தாங்காது எங்கடா வலை பெரியதா பேரு கண்ணா நீ பார்த்துக்க நான் தாவல் வந்து விட்டுறேன் அரைச்சிருச்சாடா பொய்யடா ஒரு வலை தான் எங்கே மோட்டோ வலை இருக்குன்னு தெரியல என்னடா அனகொண்டா மாரி திறக்குது திறக்குதுன்ட்டு அனகொண்டா ஆட்டிடுறாத ரெண்டு வேலையா போகுதுடா அந்த பக்கம் அடைச்சிருக்கியா வெயில் நான் இங்கே அடைச்சிருக்கேன் பாருங்க நான் கீழே பார்த்துக்கு பாருங்க கையை வரந்துடுறோம் பாம்பு வெளியே போடுறா என் கையை பிடிக்கிறான் படுத்து வந்துச்சுடா படைக்கலாம் பார்த்துக்க
தண்ணி இருக்கிறப்பே சொல்கிறேங்கம்மா, எடுத்துக்கணும், நான் பார்த்துக்கிறேன். படுக்கை படுக்கணும் படுக்கணும். வலை தானே அது, வலை போய் கீழே பயிர் இருக்குது. அப்பா என் மாப்பிள்ள விழுந்துட்டாரு. இப்படி போய்ட்டு உங்க அது வீட்டுலாம் கிடையாது. அது எத்தனை வாட்டா நீ திரும்ப பார்ப்பேன். இந்த வலை இல்லைடா சொன்னான்டா, குருமுட்டு மாரி இருக்குன்னு. இவர் கேட்க மாட்டார். இல்லை போதும் விடா 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 பெரிய எலிடா, செம்ம வேற லெவலு. ஏய் வேற பிடிச்சிட்டேன். சரி, அதை ஆட்டினது போதும், எடுத்து பையில போய் கடையில போட்டாலும் இல்லை. பையன் காட்டுங்க, பிடிங்க. இங்கோட்டா எட்ட போய் நீ அந்த மூட்டி மண்ணு கிடக்கு. வந்து சொன்ன அங்கே தான் இருக்கணும். கீழே போகுது கொதை. எலி இருக்குதா? விடு எட்டி விட்றா ஓட்டு உடையார் விட்டு தான் வர பிடிக்கும். விடுவோம் பையன்ட்டா, வெளியே விட்டுறாதா. அங்கே எடுக்க கடிக்குதுடா. யார் கட்டிச்சா அவ்வளோதான். அங்கே பார்த்துக்கோங்க.